தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாடுடைய போற்றி, கவாய் கனகத் திரளே போற்றி, கைலையாயே போற்றி போற்றி. நேரம் கருதி இப்போ இந்த புண்ணிய பூமியில் காசி என்று அழைக்கப்படும் வாரணாசி என்ற இந்த புண்ணிய பூமியில் சிவத்தலங்களில் திருவாரூர், திருவண்ணாமலை, காசி இதெல்லாம் முக்கிய ஸ்தலங்கள். அதை விட சிறப்பான ஸ்தலங்கள். இங்கே ஒரு முறையாவது வாழ்நாளில் அடி வைக்காத ஆன்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில் நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். சரியா? இத்தகைய புண்ணிய பூமியினுடைய முதல் பயணம், முதல் ஆன்மீக பயணமாக காசியில் முதல் ஆன்மீக பயணம். முதல்ல நிறைய ஆன்மீக பயணங்கள் செஞ்சுருக்கோம். காசிக்கு முதல் ஆன்மீக பயணம். இந்த மாதிரி விருப்பமுடையவர்களை தொடர்ந்து அழைத்து வருவதாகவும் அறக்கட்டளையில் முடிவு பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து நடக்கும். அதுக்கு ஐயாவை தான் நாங்கள் நியமித்திருக்கோம். ஐயாவுடைய மேற்பார்வையில், அவருடைய வழிகாட்டலில் இது சிறப்பாக நடக்கும். அதனுடைய மணிமொழி மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கின்ற குறையே இப்போ சிவ வழிபாட்டில் நம்ம இருக்கோம். அப்போ சிவனை பற்றி எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான சிவத்தலங்கள் அனைத்தையும் நம்ம தரிசிக்கணும். இப்போ நாட்கள் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் என்ன வசதி, கால்நடையாக போனாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பில் எல்லா சிவனடியார்களையும் திருத்தலங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறது எங்களுடைய பைலாவில் இருக்கிறது. திருமுறைகளை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்தல், இது எங்கள் பைலாவில் உள்ளது. சிறுவர்களுக்கு சைவ சித்தாந்தத்தை புகட்டுதல், திருமுறைகளை புகட்டுதல், இது எங்கள் பைலாவில் உள்ளது. சரிங்களா? அதனுடைய நிகழ்வாக தொடர்பாகத்தான் இதை இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். காசியினுடைய நிகழ்ச்சியை இதில் வந்தது நம்ம பெருமையாக தொடங்குறோம். இதில் உச்சாணிக்கும்பாக நம்ம செய்கிறது இந்த காசியினால் கங்கைக்கு பெருமையா, கங்கையினால் காசிக்கு பெருமையா என்ற இந்த போட்டியாளர்கள் ரெண்டு ஞாபகவார்கள். அதனால் அவங்க கருத்து மோதல், அந்த கருத்து மோதலில் முக்கியமான கருத்துக்கள் சொல்லும்போது எல்லாரும் கைதட்டலாம். இதில் கைதட்டலாம். இது கைதட்ட வேண்டிய நிகழ்ச்சி. முக்கியமாக நல்ல கருத்து செஞ்சால் கைதட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல பிரவாகமாக கருத்துக்கள். இதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பில் இதெல்லாம் நம்ம கொண்டு பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்போ தெளிவாக நீங்கள் கைதட்டி அவங்களை ஆர்வாரித்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். அதனால் ஒரு கருத்துக்கு மேலே 10 கருத்துக்கள் அவங்கள்டேருந்து வெளியே வரும். நெற்றி சேர்த்து நன்மை அடையிறதே நம்ம போன்ற சிவனடியார்கள் தான். அத்தகைய ஒரு சிறந்த இந்த நிகழ்வினை அறக்கட்டளை மட்டுக்கொண்டே சிவனடியார்கள் அறக்கட்டளையின் சார்பாக தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்து, சிவபெருமானுடைய திருவடிகளை இணைந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்புற நடைபெற வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருந்து நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த காட்சியிலையும் அற்புதத்தை உண்டாக்கியிருக்கிறீர்கள். அதே தொடர வேண்டும் என்று பெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொன்னீர்களோ அதே போல மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வினை எல்லாம் வல்ல அந்த விஸ்வநாதர் நடத்தி கொடுப்பார் என்று உங்களுக்கு நான் உறுதியை கொடுக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக திருக்கூட்ட அறக்கட்டளையுடைய அமைப்பாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் விநாயகர் துதியினை இப்பொழுது பாடி பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், தலைவர் இணையடி
சரணம் சரணம் சரவண பவ குக சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலகர் ஒருவரை சரணம் சரணம் உமை சிவையம் பிகை சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் திருச்சிற்றம்பலம். பட்டுக்கோட்டை திருக்கூட்ட சிவனடியார்கள் அறக்கட்டளையின் அமைப்பாளர் ஐயா கணேசன் அவர்கள் 2 பேச்சாளர்களையும் உங்களிடத்திலே அறிமுகம் செய்து வைப்பார்கள். கணேசன். திருச்சிற்றம்பலம். நாளுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. இப்பொழுது பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பட்டிமன்ற தலைப்பு வந்து காசியால் கங்கைக்கு பெருமையா, கங்கையால் காசிக்கு பெருமையா என்று இருவரும் பேச இருக்கிறார்கள். அதில் நம்ம சரவண ஐயா வந்து கங்கையால் காசிக்கு பெருமை என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார் சரவணன் ஐயா. அதே மாதிரி காசியால் கங்கைக்கு பெருமையா என்ற தலைப்பில் ஐயா தங்கமணி ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். நடுவராக ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்கள் இருந்து வழிநடத்தி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து நன்றி வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது துவங்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, நாம் எல்லாம் இந்த காசி யாத்திரைக்கு 100வது திருவாசக முற்றுவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அறக்கட்டளையின் சார்பாக இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினால் வரக்கூடிய அடியார்களுக்கு காசியை பற்றியும் கங்கையை பற்றியும் கதைகளை சொல்வதை விட இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்குமே. நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்குமே என்று நினைத்து இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் இப்பொழுது நடத்தை திட்டமிட்டு அதை நல்லபடியாக திருவருள் கூடி வந்து ஆரம்பித்திருக்கிறோம். இதிலே காசியா கங்கைக்கு பெருமையா, கங்கையால் காசிக்கு பெருமையா, 2 விதமான தரம். கங்கையால் தான் காசிக்கு பெருமை என்று வாதிடுவதற்கு திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பாக ஐயா சரவணன் வந்திருக்கின்றார். இல்லை, அப்படி கிடையாது. காசியால் தான் கங்கைக்கு பெருமை என்று வாதிடுவதற்கு சிவ திரு தங்கமணி ஐயா வந்திருக்கிறார். இப்படி 2 விதமான தலைப்புகளை கொடுத்து காசி என்ற சேத்திரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது முக்தி தலங்களில் 7 நகரங்கள் நம்முடைய பாரத புண்ணிய தேசத்தில் இருக்கின்றது. இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஹரித்வார் என்ற மாயாவதி, ஸ்ரீராமர் ஆட்சி செய்த அயோத்தி, விஸ்வநாதர்
இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் முக்தி அளிப்பதாக நாம் நினைக்கக்கூடிய இந்த காசி சேத்திரம். இந்த காசி சேத்திரத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அடுத்ததாக நேற்று நாம் தரிசனம் செய்தோம் அல்லவா மதுரா. அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினி, குஜராத்திலே இருக்கக்கூடிய துவாரகை. மீதம் ஒரு சேத்திரத்தை யாராவது ஒரு அடியார் பொருட்கள் சொல்லுங்கள். இல்ல, மீதம் நான் சொன்னது 7 முக்தி தலங்கள் இருக்கின்றன, முக்தி அளிக்கக்கூடிய நகரங்கள். ஒன்று ஹரித்வார், 2 அயோத்தி, 3 காசி, 4 உஜ்ஜயினி, 5 துவாரகை, 6 மதுரா, 7 தமிழ்நாட்டிலே. இத்தனை தலங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல இந்த தலத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம். இப்படி 7 விதமான முக்தி தலங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கின்றன. 7 முக்தி தலங்களில் ஒன்றுதானே காசி. அப்படி இருக்கும் பொழுது இந்த காசியை விட கங்கைக்கு என்ன மிகப்பெரிய பெருமை? காசிதானே மிக உயர்ந்தது. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன? ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் காசி காந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த காசி நகரை விடுத்து கங்கைக்கு நான் பெருமை என்று பேச வந்திருக்கிறாரே இந்த சரவணன், அவருக்கு இன்னும் புத்தி சற்று தவறிவிட்டதா என்று இவர், நான் சொல்லவில்லை, இவர் சொல்லியிருந்தார். சமயத்திலே 7 பிறவியிலும் நீங்கள் நீண்டிய பாவங்கள் அனைத்தையும் காசியிலே குளித்துவிட்டால் அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய நதி அல்லவா இந்த கங்கை. ஆழ்வார் சொல்கின்றாரே, 7 பிறவியிலும் ஈண்டிய பாவம் தன்னை இறை பொழுதளவில் எல்லாம் போக்கிடும் பெருமை கங்கை என்று சொல்கின்றாரே. அப்படிப்பட்ட இந்த கங்கையிலே குளித்துவிட்டு வருகின்ற அடியார் பெருமக்கள் அத்துணை பேருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நதியாகவும், சிவ பரம்பொருளினுடைய திருமுடியை தரிசனம் செய்துவிட்டு வந்த நதியல்லவா கங்கை. அப்படிப்பட்ட நதி காசியை விட உயர்ந்ததல்லவா என்று சரவணன் ஐயா சொல்ல இருக்கிறார். இப்படி 2 விதமான கருத்துக்கள். காசியை பற்றி பேசுவதற்கு தங்கமணி ஐயா, கங்கையை பற்றி பேசுவதற்கு சரவணன் ஐயா. நாம் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்க முடியாமல் போய்விடும். ஆகவே முதலில் கங்கையால் தான் பெருமை என்று வாதிடுவதற்காக வேண்டி உங்கள் சார்பாக ஐயா சரவணன் அவர்களை அழைக்கின்றேன்.